சேலத்தில் அறக்கட்டளை பெயரில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவினரை தாக்கியதாக மேலும் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் அம்மாபேட்டையில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் அன்னை தெரசா அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வந்தது. அறக்கட்டளையில் 50,000 ரூபாய் முதலீடு செய்தால் 7 மாதத்திற்கு மாதந்தோறும் ரூபாய் 15,000 வழங்கப்படும் என கவர்ச்சிகரமான திட்டங்களில் பணம் வசூலிக்கப்பட்டது. இதை நம்பி ஆயிரக்கணக்கானோர் முதலீடு செய்தனர். இதனிடையே ஒரு நாள் ஆஃபராக 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்வோருக்கு 7வது மாதம் 2 லட்சம் ரூபாயாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து அறிந்த காவல்துறையினர் மண்டபத்திற்குள் நுழைந்து விசாரித்துள்ளனர். முறையான ஆவணங்கள், உரிமம் ஏதும் இன்றி பணத்தை பெற்று வந்ததால் அறக்கட்டளையைச் சேர்ந்த 3 கைது செய்துள்ளனர். ஆனால் அவர்கள் முறையாக செயல்படுவதாகவும், எனவே அவர்களை கைது செய்யக்கூடாது என்று கூறி காவல்துறையினரை சிறைப்பிடித்து மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனிடையே பொருளாதார குற்றப்பிரிவு தலைமை காவலர் கலைவாணி தங்களை பணி செய்ய விடாமல் தடுத்து சிலர் தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் 8 பெண்கள் உள்ளிட்ட 12 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது படலங்கள் ஒருபுறம் இருக்க, அறக்கட்டளை அலுவலகம் செயல்பட்ட மண்டபத்தில் பொருளாதார குற்றப்பிரிவினர் நடத்திய சோதனையில் 12,000 ரூபாய் ரொக்கம், 2.5 கிலோ தங்கம், 13 கிலோ வெள்ளி மற்றும் 1000 அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மண்டபத்திற்கும் சீல் வைக்கப்பட்டது. இனி செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 19 மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் பனையூரில் நடைபெற்றது. இதுபற்றி எக்ஸ் தளத்தில் விஜய் இட்டுள்ள பதிவில், கட்சியின் நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு தலா 2 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக 19 கட்சி மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். புதிய நிர்வாகிகளுக்கு கட்சியினர் முழு ஒத்துழைப்பை வழங்கிட விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிர்வாகிகளுக்கு விஜயின் உருவம் பொறித்த வெள்ளிக்காசு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே குடியரசு தினத்தை ஒட்டி தான் அளிக்கவுள்ள தேநீர் விருந்துக்கு தவிக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் RN ரவி அழைப்பு விடுத்துள்ளார். இவ்வளோ நாளே நான் ரசிகனாக பார்த்தீங்க. இதுக்கப்புறம் நான் உங்களில் ஒருவனாக வரேன். நம்மளுடைய கட்சியின் கொள்கை எல்லா உயிர்க்கும் பிறப்புக்கும் அப்படின்றது மத இன ஜாதி வேறுபாடு எதுவும் கிடையாது. யாரையும் நிர்ணயம் பண்ணி எனக்கு தான் போடணும், எனக்கு தான் செய்யணும்னு இந்த கோட்பாடு கிடையாது. அவங்களுடைய மன விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணும். எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நம்மளுடைய கட்சிக்கு ஆர்வம் காட்டி செயல்படுங்கன்னு சொன்னார். கண்டிப்பா உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணனுக்கு தான், இந்த கட்சிக்காக தான் நான் கடைசி வரைக்கும் நான் இந்த கட்சிக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணுவேன். தலைப்புக்கோசம் பாடுபடுவோம். அவர் சிஎம் உட்கார வைப்போம். அந்த வைரத்தில் இருக்கிறோம். மகளிர் வீட்டு சப்போர்ட், அவர் ஃபுல் சப்போர்ட். மகளிர் சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட 180 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் சீமான் வீட்டில் உருட்டுக்கட்டைகளுடன் கூடிய நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 30 பெண்கள் உட்பட 180 பேர் மீது சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல், தடுத்தல், மிரட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முற்றுகை போராட்டம் நடத்த வந்த பெரியாரிய உணர்வாளர்களை தாக்குவதற்காக இவர்கள் பதுங்கியிருந்ததாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் ஜனார்த்தனன் அளித்த புகாரின் பேரில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் முற்றுகை போராட்டம் நடத்த வந்த திருமுருகன் காந்தி, ராமகிருஷ்ணன் உட்பட 7 இயக்கங்களின் தலைமை நிர்வாகிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட 127 பெண்கள் உட்பட பெரியாரிய உணர்வாளர்கள் 871 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்தும் வகையில் நடந்து கொள்வதாகவும், கண்ணிய குறைவான வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. பொது இடங்களிலும் ஊடக சந்திப்புகளிலும் சீமான் தொடர்ந்து ஆபாச மற்றும் இழி சொற்களை பயன்படுத்தி வருவதாக செய்திக்குறிப்பு ஒன்றில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் விமர்சித்துள்ளது. கோவையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில்
புதிய தலைமுறை பெண் செய்தியாளரிடம் முகம் சுளிக்கும் வகையில் சீமான் பதிலளித்திருப்பதாகவும் அதில் சுட்டிக்காட்டியுள்ளது. பெண் செய்தியாளருக்கு பதிலளிக்கிறோம் என்ற கவனமும் பொறுப்பும் இல்லாமல் அச்சில் ஏற்ற முடியாத சொற்களை சீமான் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பொது இடங்களிலும் ஊடக சந்திப்புகளிலும் கண்ணியமறிந்து நடந்து கொள்ள வேண்டும் என சீமானை வலியுறுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் அலி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடையோருக்கு சட்டப்படி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி படுகொலையை கண்டித்து தேமுதிக சார்பில் திருமயம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிரேமலதா விஜயகாந்த் ஜகபர் அலியின் படுகொலைக்கு அரசு சார்பில் கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். நேச்சுரல் டெத் கிடையாது, படுகொலை செய்யப்பட்டு மரணிச்சிருக்கார். அவருக்கு ஒரு முதல்வரோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இந்த ஆட்சியில இருக்கும் யாருமே ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிக்கல, அந்த குடும்பத்திற்கு ஒரு நிதியும் தரல, எதுவுமே செய்யல என்பதை மிக மிக கண்டனத்தோட என்னுடைய கண்டனத்தை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். ஒட்டுமொத்த சிறுபான்மையினருக்கு நாங்க தான் பாதுகாவலர் என்று சொல்லும் திமுக இன்னைக்கு எங்க போனாங்க? இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கு, ஏன் ஒருத்தர் கூட வாய் திறக்கல? அப்ப இதுல எல்லாருக்கும் கூட்டு இருக்கா? இந்த சதியில எல்லாருக்கும் இதுல கூட்டு இருக்கா அப்படின்ற கேள்வியை நான் கேட்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லாமே, கவர்மெண்ட் சார்பா நிதி வழங்கி இருக்கலாமே. எங்க என்ன நடந்தது என்பது ஏன் ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப இதுலயே தெள்ள தெளிவா தெரிகிறது, இந்த படுகொலைக்கும் இப்ப நடக்கின்ற ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சம்பந்தம் இருக்குது என்பது நிச்சயமாக மக்களாலேயே சந்தேகப்படக்கூடிய அளவுல தான் இது இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகளை திமுக எம்பியும் சட்டமன்ற உறுப்பினரும் தொடங்கி வைத்தனர். காட்டேரி கிராமத்தில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளியில் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் டிஜிட்டல் வகுப்பறை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் வகுப்பறையை ஆரணி திமுக எம்பி தரணிவேந்தன், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் திறந்து வைத்தனர். டிஜிட்டல் வகுப்பறையின் செயல்பாடுகள் குறித்து அவர்கள் கேட்டறிந்தனர். மேலும் கொடியாளம் கிராமத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்ற பூமி பூஜையில் ஆரணி எம்பியும் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினரும் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து 2 வழிச்சாலையாக உள்ள ஆற்காடு வந்தவாசி திண்டிவனம் நெடுஞ்சாலையை 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலையாக விரிவுபடுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு மேற்கொள்ளும் நடைமுறை விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோடைக்காலம் நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் மின் தேவையை எதிர்கொள்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் தடையின்றி மின்சாரம் வழங்குவது தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அதிகாரிகள் விளக்கினர். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டவுடன் மாதாந்திர மின் கணக்கீடு நடைமுறை தொடங்கும் என தெரிவித்தார். இந்த ஆண்டு கோடையில் தாழ்வழுத்த மின்சார பிரச்சினைகள் கண்டிப்பாக இருக்காது என்றும் அவர் உறுதியளித்தார். ரவுடிகளுக்கு பாம் சரவணன், பாம்பு நாகராஜன் என்பது போன்று பட்டப்பெயர்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. போலீஸ் பக்ருதீன் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அவருக்கு போலீஸ் பக்ருதீன் என்ற பெயர் எப்படி வந்தது என விளக்கமளிக்க உள்ளதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பாம் சரவணன், பாம்பு நாகராஜன் போன்ற பெயர்களை கேட்டாலே அச்சமாக இருப்பதாக கூறினர். இதுபோன்ற பெயர்கள் வைப்பதால் சமூகத்தில் அவர்களுக்கு அவமதிப்பு ஏற்படுவதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். எனவே இதுபோன்று பட்ட பெயர்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் காவல்துறையினருக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர்.